மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையினுடைய எழுத்துக்களை சொல்றார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அதை சொல்றார். எக்கச்சக்கமா இளைஞர்கள் வந்திருக்காங்க, எல்லா சாதிகளை சேர்ந்த இளைஞர்கள் வந்திருக்காங்க என்பதை எல்லா கட்சிகளிடம் விசாரிச்சது ஒத்துக்கிட்டாங்க. சாதி வேறுபாடு இல்லாம, மத வேறுபாடு இல்லாம விஜய்க்கு கூட்டம் கூடுது என்பதை ஒப்புக்கொள்றாங்க. கந்துவட்டி என்பது என்ன, அவங்களுடைய வாழ்க்கை போராட்டம் என்பதற்கு நாளுக்கு நாள் நூலுடைய விலையை கூட்டுவதும், எத்தனையோ முறையிட்டும் திமுக அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை, சிறப்பாக செய்யவில்லை என்ற வருத்தம் இருக்கு. அப்படி இந்த விசைத்தறி தொழிலாளர்களை சுரண்டியதை சரியாக எடுத்து சரியாக சொல்லி நேருவோ சரி, அவரும் சரி, ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன நடத்தக்கூடிய மருத்துவமனையில் கிட்னி என்ன திருட்டு என்பது பிடிபட்டு அதை சரியான நடவடிக்கை எடுக்க முடியாமல் போன ஒரு அரசாங்கத்தை, அந்த எக்ஸ்பிளாய்டேஷனை சொல்லி கந்துவட்டி எக்ஸ்பிளாய்டேஷனை சுட்டி காட்டிட்டு அங்க போயிருக்காரு. அடுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இவர் கரூர்ல பேச போறாரு. நடத்த போற உரையிலும் கூட கரூரில் சாதனை என்பதாக செந்தில் பாலாஜி தான் என்று அடைந்து சொன்னது போல நிலைமை இருக்கும் பொழுது, முப்பெரும் விழான்னு கொண்டாடி அதன் மூலமாக ஸ்டாலின் ஒரு மாபெரும் அளவுக்கு கூட்டத்தை 1 லட்சத்துக்கு மேல, என்ன விஷயம்னு சொன்னா, அது நாமக்கல்லா இருக்கட்டும், கரூரா இருக்கட்டும், அது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் திருவள்ளூரா இருக்கட்டும், நாகப்பட்டினமா இருக்கட்டும், அல்லது அதற்கு முன்னால திருச்சியா இருக்கட்டும், அரியலூரா இருக்கட்டும், எல்லா இடத்திலையும் வந்த விஜய்க்கு வந்த கூட்டம் தானாக வந்த கூட்டம். நமக்கு கேள்வியே என்னன்னா, இந்த கூட்டம் ரசிகர் கூட்டம் தானே, இது வாக்காளர்களாக மாறுமா, வாக்கு போடுமா என்ற கேள்விதான் திமுக பக்கத்தில் இருந்து பரப்புரையில எடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது பாஜக அதிமுக கூட்டணி தான் தொடரும் என்றால், பாஜகவுக்கு கொடுக்கப்படும் தொகுதிகள் எத்தனை இருந்தாலும் அத்தனை தொகுதிகளிலுமே அதிமுக தொண்டர்கள் அதிமுக நிற்கும் தொகுதிகளில் அதிமுக ஓட்டு போடுவாங்க. பாஜக நிற்கும் தொகுதிகளில் அதிமுக கூட்டணியே இருந்தாலும், தலைவர்கள் எவ்வளவு கேட்டாலும் அவர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்ற கருத்துக்களும் கீழே வந்துகிட்டு இருக்கு அதிமுக தொண்டர்கள். அதே போல திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு சமம் அப்படின்னு திமுகவையும் பாஜக ரிலேட் பண்ணி பேசுறாரு. இது களத்துல ஈடுபடுமா? இது எல்லோருக்கும் தெரியுதுங்க. திமுகவுக்கு அப்படி ஒரு நல்ல உறவு இருக்கிறது பாஜகவுடன் என்பதும், பாஜகவினுடைய ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை எல்லாம் திமுக அமுலாக்குகிறது என்பதிலும் யாருக்கும் சந்தேகம் இல்லாமல் நீக்கமற இன்றைக்கு உள்ள சமூக வலைத்தளங்களின் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக மக்கள் நீம்பி சேர்ந்துச்சு. ஆமா, அதனால இவர் சொல்வது என்பது உண்மைதான் என்று ஏற்றுக்கொள்ளும் மனோபாவமும் இருக்கு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு TSS மணி அவர்கள் உள்ளார். வணக்கம் மணி சார். நல்லா இருக்கீங்களா சார்? அதாவது விஜய் அவர்கள் டெல்டாவுடைய பயணத்தை முடிச்சுட்டு கொங்கு நாட்டுக்கு இன்னைக்கு போயிருக்காரு. நாமக்கல்ல தன்னுடைய பிரச்சாரத்தை பேசியிருக்காரு. திமுகவை ஒரு கை பார்ப்போம்னு பேசியிருக்காரு. திருச்சியிலையும் சரி, நாகை திருவாரூர்லையும் சரி, பாஜகவின் மீது அந்த அளவுக்கு ஒரு அட்டாக் அவர் பேசல. இன்னைக்கு ரொம்ப காட்டமா அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. பாஜகவோடு ஒருபோதும் ஒத்து போக மாட்டோம், திமுகவும் பாஜக அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்க, ஜெயலலிதா மேடமே பாஜக இவ்வளவு கடுமையாக விமர்சிச்சாங்க, இன்னைக்கு நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க, உண்மையான அதிமுக தொண்டர்கள் ஓட்டே போட மாட்டாங்க, இந்த கூட்டணியின் மீது வெறுப்பாக இருக்கிறாங்கன்னு ஒரு ஒட்டுமொத்தமாக பேசியிருக்காரு. திமுக ஒரு கை பார்ப்போம்னு சவால் விட்டுருக்காரு. விஜயனுடைய நாமக்கல் பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதுதான் நீங்கள் சொன்ன செய்தியிலிருந்து பார்த்தா அவர் பேசிய நாமக்கல் பேச்சில் அது ஒரு அம்சம். என்னன்னு சொன்னால், பாஜக அதிமுக கூட்டு என்பதில் நீ பொருந்தா கூட்டணி என்பது கூட நீ பாஜக கூட போவதை எம்ஜிஆருடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமாம், ஜெயலலிதாம்மா சொன்னபடி ஏற்றுக்கொள்ளவில்லை பாஜக எதிர்ப்பாக என்ற செய்தி இருக்க. இதை என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, பாஜக அதிமுக கூட்டணி தான் தொடரும் என்றால் தேர்தல் வரை, தேர்தலையும் பாஜகவுக்கு கொடுக்கப்படும் தொகுதிகள் எத்தனை இருந்தாலும் அத்தனை தொகுதிகளிலுமே அதிமுக தொண்டர்கள் அதிமுக நிற்கும் தொகுதிகளில் அதிமுக ஓட்டு போடுவாங்க.
பாஜக நிற்கும் தொகுதிகளில் அதிமுக கூட்டணியே இருந்தாலும் தலைவர்கள் எவ்வளவு கேட்டாலும் அவர்கள் என்ன பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்ற கருத்துக்களும் கீழேந்து வந்துக்கிட்டு இருக்கு அதிமுக தொண்டர்கள். ஓகே, காரணம் அவங்க தொடர்ந்து ஓபிஎஸ்சியோ டிடிவியோ தாண்டி செங்கோட்டையின் விஷயத்திலேயே அமித்ஷாவினுடைய தலையீடு என்பதையெல்லாம் அவர்கள் வந்து நேரடியாக பார்க்காங்க. அதனால் மாற்றி ஓட்டை கொண்டு போய் திமுகவுக்கு போட்டுருவாங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தான் நான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஸோ பாஜக இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிமுக தொண்டர்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கிற டோன்ல விஜய் பேசியிருக்காரு. அதுதான் உண்மை. அதுவும் கொங்கு ரீஜியன்ல பேசியிருக்காரு. அதான் முக்கியமான இதற்கு ஒரு வாய்ப்பு புரிய முடியுது. என்னன்னா கொங்கு ரீஜியன் வேறு சொல்லிட்டீங்க. அதாவது கொங்கு வேளாளர் கவுண்டருடைய சமூகம் என்பது முழுமையாக எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும், அவரை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்ற மனோநிலையில் உள்ள போக்கு தான் இருக்கு. பெரியார்வாதிகளானாலும் திமுகவிற்காரர்களானாலும் அவர்களுடைய குடும்பங்களுடைய வாக்குகள் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு என்ற ட்ரெண்ட் வந்து அங்கே இருக்கு என்பது ஒரு உண்மை. இன்க்ளூடிங் திமுக கொங்கு வேளாளர்கள் குடும்பத்திலையுமா? ஆமாம் ஆமாம். ஏன்னா அவர்கள் எப்படி பார்க்காங்கன்னா, எங்களுக்கு வந்து 45 ஆண்டுகளுக்கு முன்னால் டாக்டர் சுப்ராயன் வந்து நம்ம சமூகத்திலிருந்து முதலமைச்சராக இருந்தார். ஆமாம். அதற்கு பிறகு நமக்கு முதலமைச்சராகிற வாய்ப்பு சரியானவரோ தப்பானவரோ சிலுவம்பாளையம் பழனிசாமிக்கு கிடச்சிருக்குது. அதனால பழனிசாமியை ஆக்க வேண்டும்னு நினைக்காங்க. ஓகே, இன்க்ளூடிங் தீகா குடும்பங்கள் கூட. அதாவது அவர்கள் வந்து அவருடைய கொள்கைகள் பிடிப்புகளை எல்லாம் தாண்டி பொருளாதார ரீதியான வாழ்நிலை என்பது அவர்களை பொறுத்தவரை நல்ல ஒரு பணக்கார அல்லது நல்ல செழிப்பான விவசாயமும் சிறு குறு தொழிற்சாலைகளும் நடுத்தர தொழிற்சாலைகளையும் பெருந்தொழிற்சாலைகளையும் அதிபர்களாக இருப்பவர்கள் தான் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள். ஆமாம். அதனால அவர்களை பொறுத்தவரை என்னன்னு சொன்னால் அவர்களுடைய வாக்குகளை எல்லாம் வந்து தங்கள் சமூகத்துக்கு கொண்டு வர ஒருத்தர் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இது திருப்பி கிடைக்காது, நமக்கு சுப்பராயனுக்கு பிறகு கிடைக்கவே இல்லை, அதனால அவரை கொண்டாடணும் என்பதாக அவர்களுடைய மனோநிலை இருக்கு என்பதை விஜயும் உணர்ந்ததுனால சுப்பராயனை பற்றி பேசுகிறார். ஓ, சுப்பராயன் அவர்களை புகழ்ந்ததுக்கு பின்னாடி இதுதான். இத்தனை நாளும் பேசாம திடீர்னு சுப்பராயனை கொங்கு ஏரியாவுக்குள்ள வரும்பொழுது பேச காரணம் இதுதான். திமுக சுப்பராயன் வரண்டாங்க போல இருக்கே. சுப்பராயனை பற்றி பேசுவது என்பதில் என்னெல்லாம் இருக்குது என்று கேட்டால் அவர் வந்து அழகா சொல்றாரு. கம்யூனல் ஜீவோலாம் சொல்றாரு. கம்யூனல் ஜீவோ கொண்டாந்தது பிசிக்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கும் சரி பட்டியலினத்திற்கும் சரி அந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அரசாணையினால் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா அவசரத்தில் எழுதி கொடுப்பாங்களான்னு தெரியல. பட்டியலினத்திற்கான இடஒதுக்கீடு என்பது அம்பேத்கரால் இந்திய அரசியல் சட்டத்தை முன்வைக்கும் பொழுது அப்பொழுதிலிருந்தே ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கொண்டு வரப்பட்டாச்சு. ஓகே, தமிழ்நாட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்ய முடியும்னா பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு என்பதைத்தான் வகுத்து கொடுக்க முடியும். அதனால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பதை பெரியார் கிளப்பிய காலங்களிலிருந்து வகுப்பு வாரி அரசாணை என்பதை சுப்பராயன் கொண்டு வந்தார் என்ற வாதத்திலும் கூட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு என்பதும் கோவை செழியனால் தொடர்ந்து போராடப்பட்டு சில காலம் கழித்து அங்கே நாமகாலிங்கத்தால் ஆதரிக்கப்பட்டு சி சுப்பிரமணியம் அமைச்சராக ஒன்றியத்தில் இருந்த அமைச்சரால் கூட காங்கிரஸ் அமைச்சராக இருந்தவரால் கூட ஏற்றுக்கொள்ளப்படாத கொங்கு வேளாளர் சமூகத்தை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தாக கொண்டு வாருங்கள் என்பதை சாதித்தது இந்த ஜியோ. ஆமாம். அதனால கொங்கு சமூகம் இதை புரிந்து கொள்ளும். ஓகே ஓகே என்பதில் இதில் இன்னொன்று என்ன இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கும் கொங்கு சமூகத்துக்குள்ளேயே கொங்கு மாவட்டங்களுக்குள்ளேயே கொங்கு மண்டலத்துக்குள்ளேயே எம்ஜிஆருடைய வாக்கு வங்கிக்கும் ஜெயலலிதா வாக்கு வங்கிக்கும் எடப்பாடி பழனிசாமி வாக்கு வங்கிக்கும் என்ன வித்தியாசம் அந்த வாக்காளர்கள் மத்தியில்னு கேட்டால், அருந்ததியர் வாக்குகள் முழுமையாக எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் விழுந்தது, பழனிசாமிக்கு வராது என்பதாகவும் ஓகே அது அப்படியே திரும்பி திமுகவுக்கு சென்றது என்பதை சென்ற தேர்தல்கள் நிரூபிச்சிச்சு. ஆமா, அந்த வாக்குகள் ஆக பெரும்பான்மை விஜயை நோக்கி வருகிறது என்ற செய்திகளும் கூட இருக்கு. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து வாக்காளருக்கும்
இவருடைய வருகைக்கும் இவருடைய பேச்சுக்கும் இவருடைய இருத்தலுக்கும் இவருடைய தேர்தல் விஞ்ஞானத்திற்கும் சம்பந்தப்பட்டதாக தென்படுது. ஓகே, நீங்க சொன்னீங்களே டெல்டாவிலிருந்து வந்தாருன்னு, ஆமா, அந்த விஷயத்துக்கும் போனீங்கன்னா அங்க வந்து என்ன நடந்துச்சு என்று 3 நாள் முன்னால மன்னார்குடிக்கு ஒரு திருமணத்திற்கு போன பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள எல்லோரையும் எல்லா தரப்பையும் கேட்ட பொழுது நான் விசாரித்தேன், நான் போயிருந்தேன். அப்போ நேரடியாக சொன்னது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய வாக்குகள் மட்டுமல்லாமல் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த வாக்குகளும் விஜயை நோக்கி செல்வதை என்ன புரிந்து கொள்ள முடிகிறது. திமுக தலைமைக்கே தெரியும். ஓ ஏங்க, திமுக தலைமையின்றே சொந்த மாவட்டம்ங்க. ஆமா அப்படின்னு. ஆமாங்க, சொந்த மாவட்டம் தாங்க. அவங்களுக்கு இந்த ரியாலிட்டி தெரியுது. தெரிஞ்சதுனால 3 மாதங்கள் முன்னால, இப்ப இல்ல, விஜய் செப்டம்பர்ல தான் 13ல இருந்தா தொடங்குறார் வருகை பயணத்தை. அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு ஏரியாவிலையும் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு தெரியும். ஆனா அதற்கு முன்பே இன்றிலிருந்து 3 மாதம்னு என்னாச்சு, விஜய் புறப்படுறதுக்கு முன்னாலேயே 2.5 மாதம் முன்னால, கிட்டத்தட்ட மே மாசம்னு வச்சுக்கலாமே, அப்பமே டெல்டா மாவட்டத்தில் ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தால் ஒரு அமைச்சர் கூட போடப்படாத ஒரு சூழலில் திமுக மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வருந்தி அதை பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் திருவாரூர் மாவட்ட செயலாளராக இருக்கின்ற கலர் சமூகத்தைச் சேர்ந்த பூண்டி கலைவாணனும் அதே போல புலம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கே வந்து வாகனம் ஓட்டுவதற்கு அவர்களுக்கு நான் செய்தேனே என மு.க. ஸ்டாலினுக்கும் சரி உதயநிதிக்கும் சரி என்பதாக அவர் நினைக்கும் நேரத்தில் கூட டெல்டா மாவட்டத்திலிருந்து அவரையோ யாரையோ அமைச்சர் ஆக்குவாரான ஆக்காமல் இருந்த நேரத்தில் உள்ள புலம்பலை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்குத்தான் எப்போ பொன்முடியை சொல்லுவாங்களே தலைமை அமைச்சகத்திலிருந்து சொன்னார்கள்னு, அதனால மாற்றும் பொழுது இங்கே வந்து கோவி செழியனை அமைச்சராக்கினார். பட்டியலினத்தை சேர்ந்தவர் அவர். அது மட்டுமல்லாமல் நான் டெல்டாக்காரன் அதுக்கு முன்னால சொல்லிக்கிட்டு இருந்தார் முதலமைச்சர். ஆமா, இப்போ கோவி செழியனை டெல்டா மாவட்டத்தில் அமைச்சராக, அது உயர்கல்வித்துறைக்கு கொடுத்துருக்காங்க, முக்கியமான போர்ட்போலியோ, பொன்முடி இடத்த அப்படியே. அப்ப அந்த கோவி செழியன் நேரடியாக வராரு திருவாரூர் மாவட்டம் 3 மாதம் முன்னால. சரி, தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினால் அறிவுறுத்தப்பட்டு வர்றார். சரி, வந்து அங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதிதிராவிட அணியைத்தான் கூட்டுகிறார். மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் மூலமாகத்தான் கூட்டுகிறார். சரி, பூண்டி கலைவாணனுடைய அலுவலகமான கொரடாச்சேரியில் தான் கூட்டுகிறார். கூட்டி அங்க வந்து, ஏன்பா நம்ம ஆளுங்கெல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்காங்களே விஜய்க்கு, இதை எப்படி தடுக்க என்பதைத்தான் கேட்டார். போதுமா? அவருக்கு அந்த ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கு, திமுக தலைமைக்கும் தெரிஞ்சிருக்கு. தலைமைக்கு தெரிஞ்சதுனால தானே சொல்லிவிட்டு அவரை ஜெயிச்சல் இருக்காங்க. சரி, அப்ப அதற்கு திட்டமிடணும்னு சொல்றாரு. அப்படின்னா விஜய் வருகைக்கு திமுக பயந்து போயிருக்காங்களா? பயந்து போய் இல்லைங்க, அதிர்ச்சியாய் போய் இதனால் இப்படி போகிறது என்பதை கணக்கு போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, விஜய் யாரை கண்டு பயப்படுவதில்லை. நாம் வருமோமா மாட்டோமா மீண்டும் என்பதற்கான கணக்கு வழக்கு. ஓகே, இப்ப கணக்கு வழக்கு பாக்குற நேரம் தான். ஓகே ஓகே, அதிர்ச்சி ஆவதெல்லாம் வந்து அப்புறம், ஓகே, பயப்படுவதெல்லாம் வந்து ஜனவரியில. ஓகே, இப்ப அதுல வந்து நேரடியாக இப்படி செய்தியே நமக்கு கிடைச்சதுனால ஓகே எந்த அளவுக்கு அது ஆட்டம் காண்டிருக்கு என்பதை டெல்டா மாவட்டம் சொந்த மாவட்டம், கலைஞருடைய சொந்த மாவட்டம், என்ன டெல்டாக்காரன் நான் என்று சொல்லக்கூடிய நமது முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய சொந்த மாவட்டத்திலேயே உள்ள நிலைமை. ஓகே, அதனால ஒரு அதிர்வை கொடுத்துவிட்டு தான் வந்திருக்கிறாரு கொங்குக்குள்ள. ஓகே, டெல்டாவிலேயே அதிர்வு. ஆமா, அப்ப கொங்குக்குள்ள வரும் பொழுதே நாமக்கல்ல சொல்லும் பொழுதே நாமக்கல்லை வந்து அவரு என்னன்னா முட்டை எக் சிட்டின்னு சொல்லுவாங்க என்பதெல்லாம் நாமக்கல்லை பற்றி ஒரு வர்ணிப்பு கொடுத்துட்டு, அவருடைய வழமையான பாணியுள்ள வர்ணிப்பு இருக்குல்ல, அதையெல்லாம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு அவர் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையினுடைய எழுத்துக்களை சொல்றார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, அதை சொல்றாரு. அதை சொல்லிவிட்டு யார் சொன்னான்னு கேட்கிறாரு. யாருக்கு தெரியும்? எக்கச்சக்கமா இளைஞர்கள் வந்திருக்காங்க, எல்லா சாதிகளை சேர்ந்த இளைஞர்கள் வந்திருக்காங்க என்பதை எல்லா கட்சிகளிடம் விசாரிச்சது ஒத்துக்கிட்டாங்க. ஓ, சாதி வேறுபாடு இல்லாம மத வேறுபாடு இல்லாம விஜய்க்கு கூட்டம் கூடுது என்பதை ஒப்புக்கொள்றாங்க. அது மட்டுமில்லாமல் அவர்கள் வந்து என வந்திருப்பவர்கள் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்களுக்கு முரண்பாடு இல்லாம ஆண்களும் பெண்களும், பெண்கள் குறிப்பாக முதன்மையாக வருகிறார்கள் என்பதையும் இதான் மற்ற இடத்துலையும் பார்த்தோம். இதைத்தான் திருவாரூர் மாவட்டத்திலையும் கேள்விப்பட்டேன். ஏன்னா அதுக்கு பிறகு அவர் பயந்துட்டு போன பிறகு இங்கும் கூட பெண்கள் முன்னால் நின்று அந்த முழக்கங்கள் போடுவதும் இசை அமைத்து ஆடுவதும்
என்பதாக அரங்கேறி இருக்கிறது நாமக்கல்ல. சார் குறிப்பா கிட்னி திருட்டை பத்தி பேசியிருக்காரு சார். சொல்லி நாமக்கல் பகுதியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக விசைத்தறியில் பணிபுரியும் தொழிலாளர்களை குறிவைத்து இந்த கிட்னி ராக்கெட் என்பது நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, குறிப்பாக கந்துவட்டி, இதோடைய மூல காரணமே கந்துவட்டி தான். விஜய் சமீபத்தில் இப்படி எங்கேயும் ஒரு பேசுனது கிடையாது. குறிப்பாக டிவிக்கு ஆட்சி அமைந்ததும் இந்த யார் இந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு தக்க தண்டனையை வாங்கி கொடுப்போம்னு விஜய் பேசியிருக்காரு. இது எப்படி சார் எதிரொலிக்குவாங்க? இது யதார்த்தத்துல செங்குந்தர் முதலியார்கள் தான் ஓகே அந்த வட்டாரம் முழுக்க கொங்கு பெல்ட்ல அங்க வர ஈரோடு திருப்பூர் வர மாவட்டங்கள்ல கோயம்புத்தூர் வரையும் கூட அவர்களுடைய தறிகள் தான் கைத்தறிகள் ஓடிச்சு. ஆமா, அதற்கு பிறகு விசைத்தறியாக மாறியது. ஆமா, விசைத்தறியாக மாறும் பொழுது இந்த மாஸ்டர் வீவர் என்ற விவகாரம்லாம் வந்துச்சு. கைத்தறினா தனித்தனியாக இருப்பாங்க. அப்படி இந்த என்ன பள்ளத்தில் உட்காந்துக்கிட்டு கைத்தறி போட்டுட்டு இருப்பாங்க. நேரில் போய் அந்த குடும்பங்கள்லாம் பார்த்தா நாங்கள் அப்போ ஒன்றா பார்த்தோம். அதே மாதிரி விசைத்தறி வந்த பிறகு அவர்கள் முழுக்க முழுக்க விசைத்தறியை சார்ந்து அதன் மூலமாக வரக்கூடிய துணிகள் தயாரிப்புகளை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பும் அளவுக்கு பக்கத்தில் போகும். ஆமாம், நீங்கள் பக்கத்தில் குமாரபாளையம் பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த பக்கம் பவானி ஜமுக்காலம் எல்லாம் வெளிநாட்டுக்கு போகும். அந்த அளவுக்கு போகும். அப்படிப்பட்ட அளவுக்கு செழிப்பாக முதலாளிகள் வேறு சமூகமாக கூட இருப்பாங்க. ஓகே, பொங்கலாளர் இருப்பாங்க, மற்றவங்களும் இருப்பாங்க. தொழிலாளர்கள் செகுந்த முதலியார் இருப்பாங்க. இவங்கள் மேலே கந்துவட்டி என்பது அவங்களுடைய வாழ்க்கை போராட்டம் என்பதற்கு நாளுக்கு நாள் நூலுடைய விலையை கூட்டுவதும் இந்த வணிகத்தில் பெரிய தகராறு ஈடுபடுவதும் எத்தனையோ முறையிட்டும் திமுக அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை, சிறப்பாக செய்யவில்லை என்ற வருத்தம் இருக்கு. அது இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் வேற கொங்கு பகுதி முழுக்கவே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய விளைவாக அவர்கள் வாழ்வதற்கு கந்துவட்டி வாங்கணும். ஆமாம், கந்துவட்டி யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தாலும் இப்படி மேலே பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய செல்வாக்குள்ள சமூகம் தான் கந்துவட்டி கொடுப்பதும். புரியுதுங்களா? அப்போ அந்த பிரபலமே என்னன்னு சொன்னால் கரூர் திண்டுக்கல்லுக்காரங்க தான் தமிழ்நாடுங்கும் கந்துவட்டி, மும்பையிலும் கந்துவட்டி, அதேமாரி பெங்களூரிலும் கந்துவட்டி என்பதாக ஒரு சமூகத்தை பற்றி இந்தியா முழுக்கன்னே சொல்லுவாங்க. ஓகே, 300 ஆண்டுகளுக்கு முன்னால் சோழ நாட்டில் இருந்து இங்கே இடம்பெயர்ந்து வந்தோம் என்பதாக தங்களை சொல்லிக்கொள்ளும், அப்பொழுது பண்ணையடிமைகளாகத்தான் வர முடிந்தது என்று சொல்லிக்கொள்ளும் கடுமையான உழைப்பின் மூலம் நாங்கள் விவசாயிகளாக, பெரு விவசாயிகளாக, பிறகு சிறு குறு தொழிற்சாலைகளாக, நடுத்தர தொழிற்சாலைகளாக வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சமூகம். ஓகே, என்ன சொல்றீங்கன்னு தெரியுது. அப்படி இல்லை, எல்லோருக்கும் தெரிஞ்ச சமூகம் தான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி பாதிக்கப்பட்ட அவர்கள் கிட்னியை விற்றாவது அதில் வரக்கூடிய லாபங்களை இங்கே சென்னையிலேயே கிட்னி திருட்டு நடந்த மருத்துவமனையை நேரடியாக பார்க்குறாங்க. எங்களுக்கு தெரியும், 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபான்னு கொடுத்து மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து கிட்னி மாற்றுவதற்காக வருவாங்க மாற்று சிகிச்சைக்கா. இங்கே சாதாரணமாக எனக்கு சம்பளமே இல்லை, அதனால இதில் ஏதாவது ஒரு 80,000 ரூபா கிடைக்கும், 60,000 ரூபா கிடைக்கும் என்பதாக வந்திருக்கேன் என்று சொல்லி போட்டு வந்திருக்கக்கூடிய படித்த வேலை இல்லாத வேலையுள்ள பட்டதாரிகளை பார்க்குறோம். அப்படி இந்த விசைத்தறி தொழிலாளர்களை சுரண்டியதை சரியாக எடுத்து சரியாக சொல்லி மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நடத்தக்கூடிய மருத்துவமனையில் கிட்னி திருட்டு என்பது பிடிபட்டு அதை சரியான நடவடிக்கை எடுக்க முடியாமல் போன ஒரு அரசாங்கத்தை மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. அதாவது இன்னமும் சொல்ல போனால் நேருவோ சரி, அவரும் சரி, அவருடைய சமூகத்தை சேர்ந்த நோக்கி கொண்டு போயிட்டாரு. இத அதனால அந்த எக்ஸ்பிளாய்டேஷனை சொல்லி கந்துவட்டி எக்ஸ்பிளாய்டேஷனை சுட்டி காட்டிட்டு அங்க போயிருக்காரு. இது ஒரு சமூகத்தில் உள்ளவங்க செய்யறாங்க, அதை வேற ஒரு சமூகத்தில் உள்ளவங்க செஞ்சாங்கன்னு வைங்களேன். இதெல்லாம் இன்ஜினியரிங் கரெக்டா வச்சிருக்காரு சார். அதெல்லாம் முயற்சி பண்றாரு. ஓகே, யாரையும் காயப்படுத்தாம, ஆனால் அடிக்க வேண்டிய இடத்துல கரெக்டா அடிச்சு கரெக்டா அந்த மாவட்டத்திற்கு உள்ள பிரச்சனைய அந்த மாவட்டத்துல பேசுவது என்பதாக கணக்கெடுத்துட்டு பேசுறாரு. இதையும் கூட அங்கே அவர் சுட்டி காட்டியதை பார்ப்போம். அப்போ பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் கான்கிரீட்டா எடுத்து பேசினாரு. என்ன மாற்றம் என்று கேட்டால் இவர் கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு என்பதும், உள்ளபடியே எல்லா சமூகத்திலிருந்து இளைஞர்களும் பெண்கள் அதிகமாகவும் வந்தார்கள் என்பதும், அவர் நகர்ந்து வருவதற்கு ஊர்ந்து வருவதற்கு மணிக்கணக்காக நாளை நேரமாச்சு என்பதும், 8:45 வந்துடுவார் நாமக்கல் நேற்று சொன்னவங்க இன்னைக்கு 11 மணி 12 மணின்னு கொடுத்துருக்காங்க போலீஸ்ன்னு அவங்களே சொன்னவங்க
இன்று காலை 2:30 தான் பேசினார். 2:30 தான் பேசினார், 3 மணிக்கு தான் பேசினார் என்ற அளவுக்கு 2:30 3, 2:40 2 அது ஒரு 15 நிமிடங்கள்னு சொல்லலாம்னு வைங்களேன் பேசினார் என்பதாகத்தான் அந்த வருது. வழக்கம் போல் வளர்ந்த பாணியிலேயே பேசினார் என்றாலும் கூட இந்த முறை அவர் பேசும்போது ரொம்ப டயர்டாக சோர்வாக பேசியது தெரிந்தது. ஏன் அப்படி எனும் பொழுது கடைசியாக முடிக்கும் பொழுது சொல்கிறார், அவரே உணர்ந்ததுனாலே மைக்கு பிரச்சனை, மைக்குக்கும் எனக்கும் சரியாக ஒத்து வரலன்னு சொன்னார். ஆமாம், மைக்குக்கும் இவருக்கும் ஒத்து வராதது திருச்சியில் பார்த்தோம், நேரில் அது உண்மை. கரெக்ட். அதில் அந்த வட்டாரம் முழுக்க மின் வெட்டு போட்ட அரசாங்கத்திற்கும் மின் வாரியத்துக்கும் சம்மந்தப்படுமா என்பது வேறொரு சிக்கல். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் நாகப்பட்டினத்திற்கு வந்தவர் கொஞ்சம் தூரம் முன்னால் தான் அந்த மஜ்ஜ பேருந்து முந்தின நாளே கொண்டாந்தாங்க. இவர் திருச்சியிலேருந்து வந்தவர் அதில் கொஞ்சம் தூரம் இறங்கி அதில் ஏறி கொஞ்சம் தூரம் வந்ததை காமிச்சாங்க. இப்போ திருச்சியிலேருந்து வரும்பொழுது அவர் தொட்டியத்திலிருந்து அந்த மெஞ்ச பேருந்து ஏறிட்டாரா? ஆமாம். வர்ற வழி பூரா எல்லா மக்களையும் மெல்ல ஊர்ந்தே போக வச்சு 2 பக்கமும் மோட்டார் பைக்கை வர வேண்டாம்னு இவரே அறிவித்து விட்டு வருவதற்கு இவரே அனுமதித்து விட்டு ஒரு மோமெண்ட்டை பில்டப் பண்ணுறது. ஓகே, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், இப்படியாக ஒரு மோமெண்டம் பில்டப் பண்ணுவது இருக்குல்ல. எம்ஜிஆர் பாணி போல இருக்கே சார். இது சினிமா பாணி. இது எம்ஜிஆர் தான் இல்லை. அந்த காலத்தில் ஸ்ரீதர் தன்னுடைய படத்தில், பிரபலமான ஸ்ரீதரை முதல்ல கமிங் சூன் ஒரு போஸ்டர் போடுவார். ஓகே, நாங்கள்லாம் சிவாஜி படம் ஸ்ரீதருடைய அந்த சுவரொட்டியில் வெள்ளையில் சுற்றி வர கோடு இது போடாமல் என்ன அது அந்த சுவரொட்டி கமிங் சூன் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, அதற்குள்ளே அப்படி ஒரு ஒரு கோட்டோவியம் போல் ஒரு படம், அப்படி என்ன ஹீரோ ஹீரோயின், அதற்கு பிறகு எழுத்துக்கள், கீழே இயக்குனர் ஸ்ரீதர். இதை பார்த்து அப்படியே ரசிப்போம். அது முன்கூட்டியே வந்துடும். இப்படி அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் பிறகு விளம்பரம், இப்படியாக இந்த மோமெண்டம் பில்டப் பண்ணுறதுன்னு சொல்கிறது. இதைத்தான் ஏற்கனவே சினிமாக்காரங்க பாடல்களுடைய தாங்கள் அந்த படத்தினுடைய பாடல்களை பூஜை போடுவது என்பது ஒன்று, ட்ரெய்லர் என்று சொல்லி அதை வெளிக்கொடுவதற்காக ஒன்று செய்வது இன்னொன்று. ஓகே, அதற்கு பிறகு ட்ரெய்லரை எல்லா இடமும் மாற்றுவது, அதையும் சுருக்கி டீசர்னு அனுப்புவது, இப்படி பாரு மோமெண்டம் பில்டப் பண்ணி தான் படத்தை இறக்குவாங்க. ஆமாம். அதனால் இவர் வருகைக்கு முன்பே மோமெண்டம் பில்டப் பண்ணுவது, அதற்கான சூழலை உருவாக்குவது, அந்த உணர்வுகளை உருவாக்குவது என்பதில் தான் இவர் நீங்கள் உணர்வாளர்கள், உணர்ச்சியும் கூட என்றெல்லாம் சொல்லி நாமக்கல்ல பேசினார். தமிழ்நாட்டுக்கே உணர்ச்சி விட்டுமன் நாமக்கல் மண்ணு சொல்லி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்குதான் நாமக்கல் சொல்றாரு. அதுக்காக தான் என்ன தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து கொண்டாடுறாரு. செய்திகள் எல்லாம் நல்லா தான் இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. என்றாலும் கூட என்ன இவர் இன்னொன்றும் அந்த ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், இவர்களெல்லாம் நாம் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்தோம். என்னன்னா இவர்கள் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை, அது சொல்றாரு 152வது வாக்குறுதி நம்பரோட சொல்றாரு. ஆமா, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லையே என்பதற்காக திமுக அரசின் மீது உள்ள கோபங்கள் இருக்குதே. அது நாமக்கல்லில் பொறுத்தவரை இந்த முட்டைக்காக என்ன தனியாக சேமிப்பு கிடங்கும் வைக்கல, ஆராய்ச்சி மையம் அமைக்கல, ஆராய்ச்சி மையம் கூட அமைக்கல என்பதையெல்லாம் சொல்லிட்டு, அதுவும் என்ன வாக்குறுதி நம்பர்லாம் சொல்லிவிட்டு, இதுலேயும் வாக்குறுதி நம்பரை சொல்லிவிட்டு சொல்லும் பொழுது, அவர் திமுகவுக்கு எதிராக சொல்லும் பொழுது இதை சொல்றாரு. என்ன அந்த ஓய்வூதியம் கிடைக்கவில்லை என்று போராடுபவர்களெல்லாம், ஸ்டாலின் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையே என்று ஆதங்கப்படுபவர்கள் எல்லாம், தொடர் போராட்டங்கள் நடத்துபவர்கள் எல்லாம், ஜாக்டோ ஜியோ பேரில் என்ன சிபிஎம்மினுடைய ஆசிரியர் சங்கம், அரசு ஊழியர் சங்கம் ஒரு பக்கம் போராட்டத்தை படம் போல காட்டுகிறார்கள் என்று எல்லாம் சொன்னாலும், அதிலிருந்து வெளியே வந்தவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாலும், இவர்கள் எல்லோருடைய வாக்குகளும் அதிமுக தானேங்க 2003 கொண்டாந்தது புதிய ஓய்வூதியத்தை, பழைய ஓய்வூதியத்தை ஒழிச்சு என்பதனால் அவர்களுக்கு போடவும் இசைவில்லாமல் அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் ஆசிரியர் அரசு ஊழியர் வாக்குகள் விஜய்க்கு வரும் என்பதாக நாம் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்த செய்தியை இவரும் உணர்ந்ததனால் அதை மீண்டும் சொல்றார். சரி சரி, என்ன பிரச்சனைனா அவர்கிட்ட விசாரிச்சா விஜய்க்கு போடுவதனால், இவர் தனித்து நிற்பதனால் அது விரயமாத்தானே போகும். ஓகே ஓகே ஓகே. அப்ப பாஜக பலம் பெற்று விடுமே, பாஜக தான் முதல் எதிரி, இதையெல்லாம் ஓய்ப்பதற்கு ஒன்றிய அளவில் திட்டமிட்டது, அதை அமுலாக்குவது தானே ஜெயலலிதா உட்பட தமிழக அரசு அப்படின்னு பயந்து போய் என்ன பாஜகவுக்கு எதிராக திமுகவுக்கு தான் போடுவோம்னு சொல்லி கடைசி நேரத்தில் முடிவு செய்வார்கள் என்பதாகத்தான் ஆசிரியர் அரசு ஊழியரை பற்றிய புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ஒரு நிலையான ஆட்சி வரணும்னா திமுக ஆட்சி தான் வேணுங்கிற மைண்ட் செட்ல அரசு ஊழியர்கள் இருக்காங்க போல, இப்படி வந்துட்டாங்க என்ற அளவுக்கும் வருது.
ஓகே. இதனால என்ன இதில் எது ஒர்க் அவுட் ஆகும், எது பலிக்கும், எது பலிக்காதுன்ற கேள்வி அப்படியே இருக்கு. ஓகே. இத்தனையும் தாண்டித்தான் என்ன இவருடைய நாமக்கல் உரையும் அடுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இவர் கரூர்ல பேச போறாரு. நடத்த போற உரையிலும் கூட கரூரில் சாதனை என்பதாக செந்தில் பாலாஜி தான் என்று ஒரு அடைந்து சொன்னது போல நிலைமை இருக்கும் பொழுது முப்பெரும் விழான்னு கொண்டாடி அதன் மூலமாக ஸ்டாலின் ஒரு மாபெரும் அளவுக்கு கூட்டத்தை 1,00,000க்கு மேலே காட்டியது என்பதற்கு 25,000 பேர் ஆண்களுக்கு, 25,000 பேர் பெண்களுக்கு இன்ன உதவி சேலை உட்பட எல்லாம் கொடுத்துடணும். அதற்கு கணக்கு வந்து கொண்டாந்துடணும். அது தவிர மற்ற மாவட்டங்கள் எல்லா மாவட்ட நிர்வாகிகள்ட்டையும் சொல்லி அது மாநில ரீதியான முப்பெரும் விழா ஐயா, அதனால எல்லாரும் வந்துடணும். பெரியாருடைய பிறந்தநாளையா, அண்ணா பிறந்தநாளையா, அதே போல கட்சி தொடங்கிய நாளையா என்பதா முப்பெரும் விழான்னு கலைஞர் கொண்டாடுவாரையா, அதை நம்ம திருப்பி கொண்டாடுமையா, செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக செய்தாரையா என்று அவர் வந்து ஸ்டாலின் பேச என்ற மாச காட்டிய செந்தில் பாலாஜி ஒரு குறியாயிட்டார் எல்லோருக்குமே கரூர்ல. அதற்கு எதிராக அதாவது கரூர்ல மேற்க பகுதியில் அப்படி முப்பெரும் விழாவுக்கு திமுக ஏற்பாட்டுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா தெற்கு பகுதியில் இபிஎஸ்க்கு 2 நாள் முன்னால் கொடுத்தாங்க. ஆமா, அவர் சூப்பராக ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜியை குறிப்பாக கரூரில் எந்த அளவுக்கு தனிநபரை சொல்லி சொல்லி தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே எந்த ஒரு எதிர்க்கட்சியினுடைய தனிநபர்களையோ அமைச்சர்களையோ முதலமைச்சரையோ குறிப்பிட்டு இவ்வளவு அதிகமாக பேசியிருக்க மாட்டார், அவ்வளவு அதிகமாக ஸ்டாலின் பேசினார்னு சொல்லி அதனுடைய படத்தை பெரிய எல்இடியில் போட்டு காமிச்சதுல இபிஎஸ் முன்ன போயிட்டார். அதே போலதான் அவரும் வந்து கொடுத்துத்தான் பணத்தை என ஆள் சேர்த்தார் என்ற கருத்து அங்க இருக்கும் பொழுது அவர்களுக்கு எப்படி பைபாஸை தாண்டி கொடுத்தாங்களோ அதே இடத்துல தான் கரூருக்கு இவருக்கும் கொடுத்தாங்க. என்ன விஷயம்னு சொன்னா அது நாமக்கல்லா இருக்கட்டும், கரூரா இருக்கட்டும், அது மட்டுமல்ல இதற்கு முன்னால் திருவள்ளூரா இருக்கட்டும், நாகப்பட்டினமா இருக்கட்டும், அல்லது அதற்கு முன்னால் திருச்சியா இருக்கட்டும், பெரம்பலூரா இருக்கட்டும், ஏன்னா அரியலூரா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்த விஜய்க்கு வந்த கூட்டம் தானாக வந்த கூட்டம். நமக்கு கேள்வியே என்னன்னா இந்த கூட்டம் ரசிகர் கூட்டம் தானே, இது வாக்காளர்களாக மாறுமா, வாக்கு போடுமா என்ற கேள்விதான் திமுக பக்கத்திலிருந்து பரப்புரையில் எடுப்பாங்க. ஓகே, அதிமுக பக்கத்திலிருந்து பாஜக பக்கத்திலிருந்தும் இப்போ மாற்றா இருக்க கண்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு கேள்வி இப்போ என்ன இருந்துருச்சுன்னு சொன்னால், நீங்கள் என்ன இலவச பேருந்து என்று திமுக கொடுத்ததனால் உள்ளாட்சி தேர்தல் வாக்குகள் வந்தது, பெண்கள் வாக்குகள் உண்மை, இந்த மக்களவைத் தேர்தலுக்கும் அந்த வாக்குகள் தொடர்ந்தது உண்மை, மீண்டும் அது 3வது முறையும் வாக்குகளாக மாறுமா? ஓகே, இனி எதிர்கேள்வி யாரும் கேட்கல. அதே போல என்ன நீங்கள் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்று கொடுத்ததனால் ஒரு முறை வாக்களித்து விட்டார்களே மக்களவையில், மீண்டும் அதே மகளிர் உரிமை தொகைக்காக பெற்றவர்களும் பெறாதவர்களும் மீண்டும் வாக்களிப்பார்களா? அதுவும் மகளிர் உரிமை தொகை பணம் அது வாக்குகளாக மாறுமா? அதாவது எப்போ ரசிகர்கள் கூட்டம் வாக்குகளாக மாறுமா மாறாத சந்தேகம் வருது மாதிரி இதுவும் வாக்குகளாக மாறுமா என்ற கேள்விகளும் இப்ப எழுந்துச்சு. சார், அதே போல நீங்க திமுகவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி மறைமுக கூட்டணி, நீங்க வந்து உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியுங்கிறாரு. அதே போல திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு சமம் அப்படின்னு திமுகவையும் பாஜக ரிலேட் பண்ணி பேசுறாரு. இது களத்துல ஈடுபடுமா? இது வந்து எல்லோருக்கும் தெரியுதுங்க, எல்லோருக்கும் தெரியுது என்பதையும் தாண்டி என்ன பாஜகவுடன் பகிரங்கமாக பழனிசாமி போயிருக்கிறாரு அதிமுக என்பதனால்தான் வருத்தப்படுகிறார்களே தவிர திமுகவுக்கு அப்படி ஒரு நல்ல உறவு இருக்கிறது பாஜகவுடன் என்பதும் பாஜகவினுடைய ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை எல்லாம் திமுக அமுலாக்குகிறது என்பதிலும் யாருக்கும் சந்தேகம் இல்லாமல் நீக்கமற இன்றைக்கு உள்ள சமூக வலைத்தளங்களின் மூலமாக ஊடகங்கள் மூலமாக மக்கள் நீம்பி சேர்ந்துருச்சு. ஆமா, அதனால இவர் சொல்வது என்பது உண்மைதான் என்று ஏற்றுக்கொள்ளும் மனோபாவமும் இருக்கு. சரி, இவ்வளவு தூரம் வந்து இது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இன்றைய நாளில் விஜயினுடைய வருகை பயணம் என்பது காட்டியிருக்கிறது. இதில் இருந்து அவர் என்ன புதுசா கற்றுக்கொண்டு நாம ஒரு இடத்துக்கு போறோம் சொன்னா அங்க ஃப்ரெஷ்ஷா முகத்தோட போக போறோமா, சோர்வாகிற மாதிரி வர்ற வழியில கையை காட்டுறதுலயே கவனம் செலுத்திட போறோமா என்பது அவர் கவனத்தில் எடுக்க வேண்டிய அவர் கதை. நம் கதையெல்லாம் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. ஆமா,
இதுதான் நடந்திருக்கக்கூடிய. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக விஜயனுடைய இந்த நாமக்கல் பேச்சை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தை பார்த்து ஏற்கனவே திமுக தலைமை அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த ரியாலிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கிற பின்னணியில் நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை பற்றியும், அதே போல் விஜய் தொட்டு பேசிய விஷயங்களுக்கு பின்னாடி இவ்வளவு நுண்ணிய அரசியல் இருக்குங்கிறத பற்றியும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேர்ல நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மணி சார்.